ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே கொள்ளு துவையல், பருப்பு துவையல், புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி நிறைய துவையலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பீக்கங்காய் தோலை வச்சு ஒரு ஹெல்த்தியான துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நமக்கு டிப்ஸ் எல்லாம் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீக்கங்காவிலிருந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 3 வரமிளகாய். காரம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ட்ரையாக வறுத்துக்கணுங்க. வாணலியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. நைஸாக வேண்டாங்க, கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம், கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காய் தோலும், 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 4-5 பல் தேங்காய் துண்டு, இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஆட்டிக்கலாம். நம்ம கடுகு எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்படி இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சாவே போதும். இப்போ நமக்கு பீக்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நமக்கு சூப்பராக பீக்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தோட பசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இப்போது வடித்த சாதத்தோட இந்த பீக்கங்காய் துவையலை சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூட கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போது இது கூட நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட போகிறேங்க. துவையல் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துனாவே போதும், நிறைய சாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இப்போ பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. துவையல் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு கலந்து சாப்பிட. அதே மாதிரி தான் பீக்கங்காய் துவையலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.